நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் உசேன் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தமிழக டிஜிபி நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் தற்போது நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. அந்த நோட்டீஸில் 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர், தமிழக டிஜிபி ஆகியோருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக டிஜிபிக்கும் நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அந்த நோட்டீஸில் உள்ள விவரங்கள் என்ன? நிச்சயமாக சரவணன், நெல்லை டவுன் பகுதியை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற உதவி காவல்துறை ஆய்வாளர் ஜாகிர் உசேன் பிஜிலி. இவர் கடந்த 18ஆம் தேதி பள்ளிவாசலில் தொழுகைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது 3 பேர் கொண்ட கும்பல் இவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். 16 வயது சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து தற்பொழுது விசாரணை செய்து வருகிறார்கள். முக்கிய குற்றவாளியான நூருன் ஷாவை போலீசார் கேரளாவில் முகாமிட்டு அவரை தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் 3 தனிப்படை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோணங்களிலும் விசாரணை எடுத்து வருகிறார்கள். இது குறித்து திருநெல்வேலி டவுன் போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கையின்மையால் ஒருவர் கொல்லப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டதை தானாக முன்வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர் அப்பகுதியில் வக்ஃபு நிலத்திற்கு எதிரான வழக்குகளில் தீவிரமாக ஈடுபட்டதாகவும் அந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாநில டிஜிபி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கும் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்த செய்தி அறிக்கையில் உள்ளடக்கம் உண்மையாக இருந்தால் பாதிக்கப்பட்டவரின் மனித உரிமைகள் கடுமையாக மீறுவதாகவே ஆணையம் ஏற்றுக்கொள்வதாகவும், எனவே இந்த விவகாரம் தொடர்பாக 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருநெல்வேலி ஆகியோருக்கும் தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.